பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். போதும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமாம், இங்கே 2 பேர் இருக்கிறோம். 2 பேரும் மாமரத்தடியில், சோழவரத்தில், நம்ம நிலத்தடியில் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? 2 பேரும் ஒருமனப்பட்டு இருக்கணுமா? கணவன் மனைவியும் சேர்ந்து எப்படி இருக்கணும்? ஒரு மனமாக இருக்கணும். ஆமாம், நீ ஒரு மனம், நான் வேறு மனமாக இருக்கேன். அங்கே ஆவியானவர் ஊற்றப்பட மாட்டார். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அங்கே பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு வந்திருந்தாங்களாம். ஒருமனப்பட்டு. ஆமாம், 2 என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் அவர்கள் மத்தியில் வருவேன் சொன்னாரா இல்லையா? என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு. இதெல்லாம் முக்கியமான வேர்டு. ஒரு மனம். இது நீ ஒரு மனம், நான் வேறு மனமாக இருந்தாக்கா அங்கே ஆவியானவர் வந்து இறங்க மாட்டார். வேறு அசுத்தாவி தான் வந்து இறங்கணும். ஒரு மனம்னா என்ன? முதல்ல அதை சொல்லு. அதாவது மனம் ஒன்று, அந்த மனது 2 பேருக்கு இருக்கணும். அதே மனம், அதுக்கு பேர் தான் ஒரு மனம். சொல்லு. மனம் ஒன்று, மனசு. அந்த மனசு 2 பேருக்கு ஒரே மனசாக இருக்கணும். புரியல என்ன சொல்கிறது? என்ன கவனிமா? மனசு ஒன்று, அதே மனசு உனக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. அதுதான் ஒரு மனம். கவனியா? இயேசுனுடைய மனசு உனக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. எனக்கு இருக்கிற மனதும் இயேசுநாதருடைய மனசு, உனக்கு இருக்கிற மனசும் இயேசுநாதருடைய மனசு. இப்போ 2 பேர் மனசும் ஒரே மனசு, இயேசு மனசு. அந்த இயேசு மனசு 2 பேர் இருக்கிறதுனால கவனி, நம்ம இங்கே வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். கண்டிப்பாக இறங்குவார். எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தால். அதனால் இங்கே பாரு, நான் வந்து இயேசு மனசு, நீ வந்து ஆதாமு. இங்கே பாரு, ஆதாம் வேவால் வழியாக பிறந்து தானே வந்துக்கிற. என்ன கனி சாப்பிட்ட? ஏதேன் தோட்டத்தில் நண்பத்தேம கனி சாப்பிட்டேன். நானும் நண்பத்தேம கனி சாப்பிட்டு தான் வந்தேன். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணி எடுத்துட்டு இப்போ ஜீவ வச்ச கனியில் வந்துட்டேன். இயேசு நானே வழியும் சத்தியமா. இப்போ என்னுடைய மனசு வந்து ஜீவ மனசு, உன் மனசு வந்து நண்பத்தேம மனசு. நல்ல கவனி, நீ நன்மத்தேம ஆதாம் மனசில் இருக்கிற, நான் ஜீவ வச்சதுக்கு இயேசு மனசில் இருக்கிறேன். 2 ஒன்றுக்கு ஒன்று செட் ஆகுதா? என் மேலே ஆவியானவர் இருப்பார். ஆனால் இயேசு மனசு இருக்கிறதுனால பரிசுத்த ஆவி என் மேலே இருக்கிறாரு. இயேசு என்கிட்ட இருக்கிறதுனால நான் உன்னை என்ன தான் பண்ணாலும் உன்னை நேசிக்க தான் செய்வேன். இயேசுனார் சபிக்கிறல ஆஸ்வதி, நீ ஆதாம் வழியாக பிறந்துட்டு நன்மத்தேம கனியில் இருக்கிற, என்கிட்ட சண்டை போடுற, என்னை சபிக்கிற, என்னை பகைக்கிற, என்னை நிந்திக்கிற, எல்லாம் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இயேசு மனசு இருக்குது. நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணி எடுத்துக்கிட்டேன். இயேசு என்ன சொன்னார்? உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதின்னு சொன்னாரா இல்லையா? என்னத்தை ஆசீர்வதிப்பேன்? இயேசு தான் கொடுக்குது ஆசீர்வாதம். இயேசு ஜீவ ரத்தம். நீ என்னை சபிக்கும் போது, என்னை பகைக்கும் போது ஆதாம் வழியாக நன்மத்தையும் மேலே பகைக்கிற, பிசாசை கக்கிற, என் மேலே பாவத்தையும் மரணத்தையும் கக்கிற சபிச்சு, நான் தேவ நீதி உயிர்த்தல் ஜீவ ரத்தத்தை கொடுத்தேன்னா என் மேலே ஆவியானவர் இருப்பார். நீ போட்ட சாப்பெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. நீ பகைச்சாலும் நான் இயேசு தான். பகைகளுக்கு நன்மை செய்யும், சத்ருக்களை சிநேகிங்கள். நீ சத்ருவாக இருக்கிற, இயேசு சிநேகத்தை காட்டுறேன். உங்கள் சத்ருக்களை சிநேகிங்கள், உங்கள் பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னா அந்த இயேசு தான் ஆசீர்வாதம், நன்மை, சிநேகம். இயேசு சிநேகம் அது ஜீவ ரத்தம் உனக்கு குத்துது. உன் பேர் தேவன் தரங்க. இன்னும் தான் எனக்கு விரோதமாக ஏமினாலும் உனக்குள்ளே இருக்கிற பிசாசோ இல்லை நீயோ என்னை ஜெயிக்கவும் முடியாது, என்னை மேற்கொள்ளவும் முடியாது.
அப்போ நான் இயேசுக்குள்ளே இருக்கணும். புரியுதா? அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்து வெளியே போட முடியாது. அப்போது இயேசுநாதருடைய மனசும் என் மனசும் ஒன்றா இருந்தாக்கா ஒரு மனம் இருக்கும்போது என் மேலே ஆவியானவர் வந்து தங்கிடுவார். நேற்று என்ன நாள்? பெந்தகோஸ்தே பண்டிகை. உலகம் ஃபுல்லாக பெந்தகோஸ்தே திருநாள். பெந்தகோஸ்தே திருச்சபையில் உலகெங்கும் எல்லா வேலூரில் கூட என்ன பண்ணாங்க, எல்லா சபையாரும் சேர்ந்து பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடினாங்க. அது என்னென்னா, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 120 பேருக்கு ஒரே மனசு. இவங்கெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுவோடு கூட இருந்தவங்க. அப்போஸ் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு எல்லாரும் இயேசுனார் மனசு. அந்த 120 பேர் ஆதாம் புள்ள பிறந்தவங்க தான், இயேசு ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுனார் மாதிரி மனசு. இயேசு என்ன சொல்கிறாரு அதன்படி தான் செய்வாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அதன்படி செஞ்சாக்கா தண்ணி என்ன ஆகிடும்? திராட்சரசமாக மாறிடும். தண்ணி மேலே அபிஷேகம் இறங்கிச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே திராட்சரசமாக மாறி போச்சான். அந்த மாதிரி இயேசு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய்ய, சத்துருக்களை சிநேகி, துன்பப்படுத்து ஜெபம் பண்ண. இயேசு தான் காட்டுவாங்க தேவனுக்கும் உலகத்துக்கும். எல்லாருக்கும் ஒரே ஒரு மனசு. ஒரு பாட்டு ஒன்றுக்குது, 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே, நினைத்து வாழ ஒன்றும் மறந்து வாழ ஒன்றும். ஆனால் மனுஷனுக்கு ஏற்கனவே 2 மனசு தான் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அல்லாபட்டிஸ், நல்ல மனம் கெட்ட மனம் 2 மனசு வந்துச்சு. இந்த நன்மை தீமை வந்ததுமே பிசாசும் மனுஷனும் ஒருமனப்பட்டது. பிசாசையும் ஒருமனப்படுறது நெகட்டிவில். அப்போது அசுத்தாவி தான் வந்து இறங்கும். பசுத்தாவி இருக்குது அவன் மேலே. அசுத்தாவி இருக்குன்னா அங்கே சாபம் பாவம் மரணம் தரித்திரம் இருக்கு அவன் மேலே. ரோமன் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து என்ன ஆகிட்டாங்க? அப்போ பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிடும். பிசாசு மனமும் இவன் மனம் ஒரே மாதிரி இருக்குது. அது என்ன மனம்னா, ஏதேன் தோட்டம் தேவன் விளக்கின கனி, நன்மை தீமை கனி, நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கத்து. அந்த கனியை சாப்பிட்டாரா ஏவாலே ஆதாமே? பிசாசோடு ஒருமனப்பட்ட பிசாசு மனம் ஒன்றாயிடும். விட அசுத்தாய் வந்து மேலே இறங்கும். அந்த கனியை புஷிக்க நாளில் ஷாகவே ஷாவான்னு சொன்னார். ஆனால் அந்த ஏவாள் கேட்கல. இந்த மாதிரி தான் ஒரு பெண்ணாவோ துணிஞ்சு போய் என்ன பண்ணா, பிசாசு வார்த்தை கேட்டு இந்த நன்மை தீமை சாப்பிட்டதுமே பிசாசு மனமும் இவன் மனம் ஒன்றாயிடுச்சு. கட்சியில் புருஷனுக்கு எடுத்து வந்து கொடுக்குற அந்த கனியை அவனும் சாப்பிட்டானான். அவன் மனம் ஒன்றாகி போச்சு. இப்போ பசுத்தாவி கடந்து போயிட்டாரு. இப்போ பசுத்தாவி வந்துட்டு அசுத்தாவி வந்துச்சு. அசுத்தாவினே அது எல்லா கெட்ட பழங்கள் பாவ சாபம் மண். இந்த கனி இப்போ சாகவே சாவை பாவ சாபம் மண்ணு தத்திரம் அசுத்தாவி. இப்போ திருப்பி அவன் மேலே பசுத்தாவியாக இருக்கணும். என்ன பண்ணான் அவன்? திருப்பியா நன்மை தீமை கனி விட்டு எந்த கனிக்கு பிடிச்சிக்கணும்? ஜீவ வச்சது கனி பிடிச்சிக்கணும். வாய்ப்பு இருக்கு ராஜா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஒரு பாட்டு படிக்கணும். அந்த பாட்டு முழு பாட்டு தெரியும். வாழ நினைத்தால் வாழலாம் மிச்சுமா. நன்மை தீமை கனி சாப்பிட்டதுனால நீ காலமெல்லாம் பிசாசு மனமாக இருந்து பிசாசு நீ ஒருமனப்பட்டு அசுத்தாவியாக இருக்க காலமெல்லாம் அசுத்தாவியாக வாய்ந்து கட்சியில் அசுத்தாவி பாதாளத்துக்கு போய் சேர வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்பி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே அசுத்தாவினார் பாவத்தில் கண்கள் நீச்சமா சுயநீதி அநீதி நன்மத்தை மாதிரி நன்மார்க்கும் துன்மார்க்கம். இந்த நன்மார்க்கும் துன்மார்க்கம் தான் பிசாசோடு ஒருமனப்பட்டியா நீ. உடனே அசுத்தாவி வந்து இறங்குதா இல்லையாங்க? இப்போ பசுத்தாவியாக இருக்குன்னா இயேசு ஏற்றுக்கொள்ளணும். ஜீவ வச்சது கனிக்கு வரணும். ஏன்னா இயேசு ஒரு ஜீவன், நன்மத்தை அறியத்தக்கவர் இல்லை. அவர் ஜீவ வச்சது கனி, நீ நன்மத்தை அறியத்தக்க கனி அந்த மேலே பசுத்தாவி இறங்குமா? நீயும் ஜீவத்து கனியாக மாறணும். அதுக்கு தான் இந்த ஜீவனை குத்தாரு சிலுவையில். அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி எல்லாமே ஜீவன் தான். நன்மத்தையுமே கிடையாது இயேசுக்கிட்ட. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இப்போ பிதாவும் இயேசு ஒரு மனமாக இருக்கிறாங்க. அதனால் ஆவியானவர் வந்துடுறாரு இயேசுக்கிட்ட. தேவதூதனும் வந்துடுறாங்க. அந்த ஒரு மனதை இயேசு காத்துக்கினா இருப்பார். அல்லேலூயா. எங்கே போனாலும் ஒரு மனமாகிறார் இயேசு. அல்லேலூயா. பசுத்த ஆவியானவர் எங்கே போனாலும் ஒரு மனம். அதனால் இயேசு போகிற இடத்துலலாம் பசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவதூதர்கள்லாம் இருந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் உங்கள் கையில் குத்துக்கிறார் சிலுவையில். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல எல்லோரும்
என்னிடத்தில் வாங்க, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. அப்போ இயேசு ரத்தம் தான் ஜீவ ரத்தம். இப்போ இயேசுனார் மனசும் உன் மனசும் என் மனசும் ஜீவ மனசாக மாறணும். நன்மை தீமை மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. நன்மார்க்கம் துன்மார்க்கம். இப்போ பசுத்தா இது இடத்துல இறங்க மாட்டாரா? இறங்கணும். இறங்கினா உள்ளத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி. பசுத்தாவி எங்கேயோ அங்கேயே விடுதலை, அசுத்தாவி எங்கேயோ அங்கே சிறையிருப்பு. நீ ஈடேறவே முடியாது வாழ்க்கையில். அதனால தான் இயேசு ஜீவ விருட்சத்திங்க. நீ அந்த ஜீவனில் நல்லா வச்சு பவுல் சொல்கிறான், இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள். பவுல் சொல்கிறானா இல்லையா? அப்புறம் இன்னொன்று கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான் பாருங்க. ஜீவன்றான். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்களேன்றான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் சிலுவையில் அறிய, இனி கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆனால் பவுல் மேலே பசுத்தாவி இறங்குனதுனால ஒரு பெரிய எழுப்பில் வேற நான் மாறிட்டான். கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், கொலேசை பட்டணத்தெல்லாம் புறஜாதிஜனங்க ஆதாம் வழியாக பிறந்தவங்கெல்லாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். புதிய ஏற்பாடு ஃபுல்லாக நிருபத்தில் என்ன நேரம்? கிறிஸ்துவுக்கள் 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 கிறிஸ்துவுக்கள். ஆதாமுக்குள்ளுக்கிறான் மனுஷன். பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறான். கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் எங்கே பார்த்தாலும் அசுத்தாவி தான் இறங்குது. நோவா காலத்தில் அந்த மாதிரி நடக்குது. சோதம் கும்பல் நடக்குது. அதே நன்மை தேமை, விஞ்ஞானம், நாகரிகம், கம்ப்யூட்டர் சயின்ஸு, என்னென்னோ முடியாது. ராக்கெட்டு, ஹெலிகாப்டரு, கப்பல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். சயின்டிஸ்ட்டு சந்திரமண்டலத்துக்கு போய் வந்துட்டான். ஆனாலும் அதே நன்மையும் தீமை அறியத்தக்கவனாக தான் இருக்கிறான். அதில் மாற்றம் கிடையாது. நன்மார்க்கு துன்மார்க்கம் அதில் கண்களில் நிச்சயமா ஜீவனை திருப்பார். பிசாசோடு ஒருமனப்பட்டிருக்கிறான். நம்ம செய்தி சூப்பர் செய்தி மெசிமா. உலகத்தில் டாப் செய்தி தாமஸ் துளசிராம் பாச செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை உலகத்தில் எங்குமே விளையாடப்பட்ட செய்தி. இந்த செய்திக்கு கோடி ரூபாய் காணி குத்தா கூட கிடையாது. உலகம் ஃபுல்லாக ஜீவ மார்க்கத்தை பேசுகிறோம். ஜீவரத்தம் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசுக்கு சுலாமட்ட வாக்கு தத்துவம். இயேசு ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்குற நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு தேவனோடு ஒருமனப்பத்திராக இருப்பார். 1-2000 அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் இறங்கிது அவன் மேலே. தெய்வன் பிசாபிச்சோமா அவன் ஆதாம் வழியாக பிறந்தவன். நன்மை தீமை அறியத்தக்க காவி. நன்மார்க்கம் துன்மார்க்கம் அதிகமாகி போச்சு. 100 பிசாசு, 1000 பிசாசு, 2000 பிசாசுன்றான். அப்போ பிசாசு அவனு ஒருமனப்பட்டதால் பிசாசு மேலே பிசாசு என்ன பண்ணுது? இறங்குது அவன் மேலே. இறங்கி 2000 அசுத்தாய் பிச்சிச்சு. ஏசு அவனை கொஞ்ச நேரத்தில் ஒருமனப்பத்திராக இருப்பார். அது என்ன பண்ணுனா மேலே சலந்து அதுக்கு என்ன பண்ணணும்? அவனை லேகியோன் பிச்சவனா பசுத்தாவி அவன் மேலேருந்து சொத்து புத்தி அடிங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லு. மலையை நோட்டி எழுப்பி அவனை சங்கிலி கட்டி பார்க்குறாங்க, கயிறு கட்டி பார்க்குறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நீ கூட அப்படி தான் ட்ரை பண்ணுற. மாமியார், மாமனார், நாத்தனார், மூத்தனார், அண்ணன், தம்பி, சபை விசுவாசிங்க ஒன்றும் சத்தம் இல்லை. என்னென்னோ பண்ணி பார்க்க சுய முயற்சி, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அசுத்தாவி தான் இறங்குது. இல்லையா? பசுத்தாவி இறங்கணும்னா நல்ல மேய்ப்பன் லேகியோன் பிசாசுக்காக என்னத்தை கொடுக்குறான்? ஜீவனே ஜீவ ரத்தம். ஏசுனார் மனசு ஜீவ மனசு. அது அகாபி அன்பு. பாவிகளை நேசிக்கிற மனசு. பாவிக்காக தன் ஜீவ ரத்தத்தை குத்துருவார். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து பிதாவோடு ஒருமனப்படுத்துவார். உன்னே பசுத்தாவி இருக்கார், உன்னை 2000 பிசாசு தோத்துவார், உன்னை சொஸ்த இனி பாவம் செய்யாது கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அந்த வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதா? அதை செய்து விட்டு நீ முட்டி மோடி அவனை திருத்தணும். உலகம் கல்வி சாலைகளும் கலாசாலைகளும் மனுஷன் சுய முயற்சியில் மனுஷனை திருத்தணும், குடும்பத்தை திருத்தணும், பட்டணத்தை திருத்தணும், ஜனங்களை திருத்தணும், போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் வச்சு, கோர்ட்டு கேஸெல்லாம் வச்சு, எங்கே பார்த்தாலும் நன்மாக போதிச்சு கட்சியில் அசுத்தாவி தான் இருக்குது உலகம் ஃபுல்லாக. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வரணும் ஒரு மனுஷனை. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மனுஷன் பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறான். நீ எத்தனை ஆலோசனை கொடுத்தாலும் சரி, எத்தனை ஒடுக்க நன்னறிகளை போதிச்சாலும் சரி, அவன் ஜீவ மார்க்கத்தை தேவ நீதி தூயத்தில் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்குற பசுத்தாய் அவன் மேலே இறங்கி அவன் தெய்வீக குணம் உள்ளவனா மாற மாட்டான். புரியுதா? அப்போ அசுத்தாவியை துரத்தோம்னா பாவத்திலேருந்து மரணம் வரைக்கும் துரத்தி இப்போ தேவ நீதி உயிர்த்ததில் வரணும். அந்த அசுத்தாவியில் தரித்திரங்குது, வியாதிக்குது, சாபங்குது, என்னென்னோ அசுத்தாவி கெட்ட காரியம்லாம் இருக்குது. அவமானம், வெக்கம், நெந்த, சோர்வு, பழம், இதெல்லாம் ஒரு அசுத்தாவிங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்க நாளில் ஷாகவே ஷாவாய். படிச்சிருக்கலாம், படிக்காத ஏழையாக இருக்கலாம், 10 டிகிரி படிச்சிருக்கலாம், டாக்டர், இன்ஜினியர் இருக்கலாம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறி நான் துர்குணத்தில் உருவானேன். பிசாசோடு ஒருமனமாயிட்டான்.
உடனே அவன் மேலே ஒரு அசுத்தாவி இருக்கும். நன்மார்க்கம் தான், நல்லதான், பீடி பிடி பிடிக்க மாட்டார், யாருக்கு எந்த கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் அம்மா வயிற்றுல பாவத்தில் வந்துட்டுருக்கிறாரு. நன்மையும் தீமை உள்ளே இருக்குது. பிசாசோடு ஒரு மனமாக இருக்கிறதுனால அசுத்தாவி அவன் மேலே இறங்குது. அதனால தான் அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தால், ஒரு மனம், ஒரே மனது, இயேசுனார் மனசோடு வராங்க 120 பேரும். உடனே பலமாக இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே காத்து வச்சு பார்த்தே நீ சில இங்கே பசுத்தாய் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரே சில காத்து வச்சு மேலே மாங்கம்பத்து மேலே பசுத்தாய் வந்து அப்போது ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைவேற்று. கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்துச்சா இல்லையாம்மா காற்று? வந்துச்சா இல்லையா? சடுதியா சல்லு நச்சு காற்று மனமே வாடி. அது மாதிரி உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைவேற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும். நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. படி அந்த வசனத்தை ஆண்டுக்குதா கொடு. படி 2வது 1 2 படி சத்தம் படியா. பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அப்பா அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு. அல்லேலூயா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியான தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அண்டர்லைன் தி வேர்ட், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாரு எல்லாம் அசை வர்றாரு பாருங்க காத்துல. பரிசுத்த ஆவியா அசைவாடுது. ஆண்டவரே கிருபை 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 கிருபை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அசைவாடினாங்க. சரி, அவர்கள் எல்லாரும் போடப்பட்டிருக்குது பாரு. முதல் வசனம் என்ன படிக்குது? முதல் வசனம் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்ப அவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட எத்தனை பேரு? 120 பேர். இங்க 2 பேர் இருக்கிறோம். 2 பேர் 2 மனுஷா இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஆதாமுக்குள்ள இருக்கக்கூடாது. நானும் ஆதாமுக்குள்ள இருந்தாக்கா நீ ஆதாமுக்குள்ள, நீ ஆதாம் வழியாதான் பிறந்து வந்த. நீ ஒரு நன்மை தேமை, நான் ஒரு நன்மை தேமை. நமக்கு ஒரு 4 பிள்ளை இருந்துச்சுனாக்கா 4 பிள்ளை ஒரு நன்மை தேமை. குடும்பத்தில் அசுத்தாயிரும், குடும்பம் பாதாளமாக இருக்காதா? வியாதி வரும்போது தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த இருக்குமா இருக்காது குடும்பத்தில். ஒன்று பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்படி தான் ஏவாள் குடும்பம் ஏதேன் தோட்டத்தில். அவன் ஒரு நன்மை தேமை ஆதாமே, அவன் ஒரு நன்மை தேமை. 2 பேர் சாப்பிட்டேன்னா ஓடுறாங்க, ஒலிகிறாங்க, அலறாங்க, பயப்படுறாங்க. துண்டை காணும், துணியை காணும், அத்தியலை போட்டு போய்த்துறாங்க. கட்சி தேவநாய கத்திர வந்து ஒரு ஆட்டை அடித்து தோளுடைய போற்றி தோட்டத்துக்கு துரத்தி அதுக்கப்புறம் வாய்க்கு நாள் உள்ள சாபமாக போச்சாங்க. இன்னும் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். மூலும் குறுக்கும் பிழைப்பிக்கும். தேவையா அவளுக்கு? ஏவாளுக்கு ஜீவ சுவாசத்தை ஊற்றி ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சதுக்கண்ணிலே வச்சாரு. தேவனாவே ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். புரியுதாம்மா? பார், ஆவியானவர் என்ன இறங்குறாரு. ஆண்டவரே, பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. அப்போ
ஜீவ சுவாசத்துக்கு ஜீவ இந்த ஏதேன் தோட்டம் ஃபுல்லாக ஜீவனாக இருந்துச்சு. பசுத்தாவியாக இருந்து ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. காத்தாடிக்கு பாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ பசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை. அப்போ மீண்டுமா நீ பசுத்தாவிக்குள்ளே கொண்டு வரணும் குடும்பத்தை. எங்கள் அப்பா ஒரு நண்பன், எங்கள் அப்பா ராமேந்திரன், எங்கள் அம்மா ராணி, என் தம்பி டேவிட் வாங்கட்டான், தங்கச்சி லட்சுமி சாஸ்திரி, எல்லாம் நன்மை தேமை பிறக்கும்போது ஒரே அசுத்தாவி இருக்குமா இருக்காதா? பிசாசுக்குள்ளே ஒரு மணி போட்டுக்கிறோம். பிசாசு ஒரு நன்மை தேமை, எங்கள் அப்பா ஒரு நன்மை தேவை, எங்கள் அப்பா ஒரு நன்மை தேவை, நான் ஒரு நன்மை தேமை, எல்லாம் நன்மை தேமை தான். சாகவே சாவ இருக்குமா இருக்காதா? இல்லை ரெண்டு மருமக ஒரு நன்மை தேமை அது ஒரு நன்மை தேமை, ரெண்டு மருமக. அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க. குடும்பமே பாதாள குடும்பமாக இருக்கும், அசுத்தாவி குடும்பம். அசுத்தாவியாக இறங்கி டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இரு. இப்போ ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் இப்போ கிறிஸ்துக்குள்ளே வரணும். கிறிஸ்து மனம் ஒரு மனம். கிறிஸ்துனா தேவி நீதிட்டு உயிர்த்தது. ஆதாம்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த குடும்பத்தில் மரணம் ஓலங்கள் இருக்கும். மரணம்னா தரித்திரம், மரண சக்தி, பாவ சக்தி, சாப சக்தி, தரித்திர சக்தி, வியாதி சக்தி, எல்லா சக்தியும் இருக்காங்க. பிசாசு சக்தி, அசுத்தாவி சக்தி. இப்போது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து, எங்கள் அம்மாவும் இயேசு ஏற்றுக்கிட்டு, நானும் இயேசு ஏற்றுக்கிட்டு, தம்பியும் இயேசு ஏற்றுக்கிட்டு, அப்புறம் தம்பி மனைவி, அப்புறம் என் மனைவி, அப்புறம் எங்கள் அக்கா தங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வந்து ஜீவ மனுஷன் இருந்தாங்க குடும்பமாக. கிறிஸ்துனா தேவ நீதி உயிர்த்தல் தான் கொடுக்கும், தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. அங்கே பசுத்தாய் வராதா? அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தாங்க. அப்பா அம்மா 4 பிள்ளைங்க, 4 மருமக, 2 மருமக குடும்பம், பேர பிள்ளைங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் பசுத்தாவி இறங்குமா இருக்காதா? பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. புரியுதா புரியலையா? அதனால தான் ஜீவ குடும்பமாக இருக்கணும். நம்ம செய்தியெல்லாம் ஜோயே ஜீவன் வேதாக. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே கேட்டுனா விலை ஏற்பட்ட செய்தி. இந்த செய்தியை இந்த சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஒரு 4 செய்தி கேளுங்க. ஜோயே ஜீவன் இதுதான் என்னுடைய எல்லா செய்தியினுடைய சாராம்சமே. ஜீவ மார்க்கத்தை குறித்து தான் எல்லா செய்தியும். கிட்டத்தட்ட 2000க்கு மேலே வீடியோ போட்டுக்கிறேன். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் மாபெரிய பிள்ளை கொண்டு வருவார். அப்போது அப்போஸ்தலர் 2 பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இங்கே கவனி, இயேசுவே என்ன பண்ணார்னா, ஒரு மனுஷன் பார்த்தாக்கா அவன் பிசாசு மனதோடு ஒருமனப்பட்டுக்கிறான். பிசாசோடு ஒன்றாயிட்டான். அவன் நன்மை தீமை கட்டி சாப்பிட்டதுமே என்னமாவான்? பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமையை சாப்பிட்டான். பிசாசு கூட ஒருமனப்பட்டானா எங்கள் அசுத்தாவி தானே இருக்கும். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷனை பார்த்ததுமே பட்டு அவனை முன்பின் யோசனையே கிடையாது. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக நன்மை தீமை கடிக்காது ஜீவ விச்சத்துக்கு எண்ணி கொடுக்குறாரு. யோவான் 10:10 திருடன் திருடமும் கொல்லவும் அழுக்கும் வரும், வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா. அது பரிவன் பட்டு அந்த வேலையை செய்ய ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி பிதாவும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் தேவனோடு ஒருமனப்பட முடியும். தேவன் ஜீவன் உள்ளவருமா? அவர் மத்தியஸ்தனா பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய் கூட ஜீவரத்தை கொடுப்பாரு. அதில் மாறவே மாட்டார். பசுத்தாவி இறங்கிடுவார். தேவன் வந்து பசுத்தாவியாக தான் இருப்பார். ஏன்னா தேவன் வந்து நன்மை தீமை இயேசு வந்து அவர் ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்த பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தா ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுப்பார். அவரை சபிச்சாலும் சரி, நிந்திச்சாலும் சரி, ஜூச்சிச்சாலும் சரி, பகைச்சா சிலுவில் என்ன பண்ணாலும் ஏசு பிதாவே மண்டி மேடி ஜீவன் தானமாக கொடுக்குறாரு. அவங்கள சபிக்கிறாங்க, அவங்கள நிந்திக்கிறாங்க, ஜூச்சிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, என்ன பண்ணாலும் ஜீவ வார்த்தை பிதாவே முடிக்கிற ஆவியப்பித்து ஜீவனை தான் கொடுக்குறாரு. ஈட்டியால் குத்தம் கொடுக்குறாரு, சபிக்கிறாங்க, காரி துப்புற எல்லாருக்கும் ஜீவரத்தை தான். ஆதாம் வந்து முழு குத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒருமனப்பட்டார். 3ஆவது நாள் வந்தாரா இல்லையா பசுத்தாவியானது பலமாக இறங்க கல்லற தேவதூத வந்த கல்லை புரட்டுறான். உன் வாழ்க்கையில் கல்லை போட்டணும். ஆதாம் குணம் சாப பாவம் மண்ணு நாத்தச்ச வாழ்க்கை கல்லறை மாதிரி இருக்குது. வாழ்க்கை உன் வாழ்க்கை சரீரத்தில் வியாதி சாப பாவம் மண்ணை தத்திரம் உன் கல்லை போட்டோன்னா ஏசுனார் மாதிரி ஜீவ வார்த்தை பேசுகிறோம். பிதாவே ஆவி ஜீவ சார் தேவி நீ தூய்த்தல் பேசுகிறோம். உன்னை சபிக்கிறோம். சிலுவையில் ஏசு சபிச்ச மாதிரி உன்னை சபிப்பாங்க. உங்கள் வீட்டாரு உனக்கு சத்ருவாக இருப்பாங்க. சத்ருவில் ஏசு சீக்கிரத்தை காட்டுறோம். சீட்டால் கொடுத்தாங்க எல்லாம் வாயில் எதிர்த்து தான் செய்வோம். சிலுவில் அறிஞர் மாதிரி தான் இருப்பாங்க. நீ நன்மை தீமை காட்டியிருந்தீனாக்கா
சபிக்கணும் பகைக்கணும் சத்ருக்கு ஆச்சுன்னா உண்மையில அசுத்தாயிருங்க, அவங்களும் அசுத்தாயி, நீ ஒரு அசுத்தாயி, கட்சியில் 2 பேர் வச்சு 2 பேர் பாதாளத்துக்கு நேராக போய் பாதாளத்துக்கு போய் வீழ்ந்துருவீங்க. அதனால தான் கிறிஸ்துக்குள்ளே வரணும். கிறிஸ்து மனம் ஜீவ மனம், ஜீவ வார்த்தை, ஜீவ சர்றம். அந்த ஜீவனுக்கு சர்றதுக்கு வெளியே போன வானத்தோடு பரலோகமே இதே ஜீவன் இல்லை. ஆதாமுக்குள்ள நன்மை தீமை எல்லாம் பாதாள ராஜ்யமே இருக்குது. பாவத்தை உன்னது பூமி சபிக்கப்பட்ட பூமி, பாவ சாபம் பண்ணலாம். அது நன்மை தீமை உலகம், நன்மார்க்கு துன்மார்க்கம், சுயநீதி அநீதி. ஜீவனில் இயேசுவே ஜீவ சரி, இயேசுக்கு சாமண்டவா, இயேசுவே ஜீவனுள்ள வாக்கு தத்தங்கள். அந்த ஜீவ வார்த்தையை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்து செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. தேவனோடு ஒருமனப்பட்டதுமே பசுத்தாவி தேவதூரங்கள்லாம் அங்கே வந்துடுறாங்க. வாய்நாள்லாம் கர்த்தருக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இருக்க முடியுமா ஐயா? 24 மணி நேரம் ஜீவன்லேயே இருக்க முடியுமா? ஜீவ வச்சுக்கேன் இல்லையா? நன்மை தீமை கண்டிலே கிடையாப்பா. பிறந்த நாள்லேருந்து 6000 வருஷம் அது ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுது. நன்மார்க்கு துன்மார்க்கு சாகவே அங்கேருந்து கல்லறை தோட்டம், உலகம் ஃபுல்லாக இருக்குது கல்லறை தோட்டம். உலகம் ஃபுல்லாக இருக்குது கல்லறை தோட்டம். இல்லாத நாடு கிடையாது, கிராமம் கிடையாது, பட்டணம் கிடையாது, தேசம் கிடையாது. உலகத்தையே கல்லறை தோட்டம் ஆகிட்டா ஏவாள். நன்மத்தையும் மரியத்தக்க கனி புசிக்கிற நாளில் ஷாகவே ஷாவாய். அப்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? பிறந்த நாள்லேருந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியிலே இருக்கிறான். நன்மை தீமை கண்களின் நிச்சயமா சுயநீதி. படிக்கிறான், ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், டாக்டராக இருக்கிறான், கலைஞராக இருக்கிறான், சினிமா படிக்கல, ஏழையாக இருக்கிறான், பிச்சைக்காரனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அம்மா வயதில் பாவத்தையும் சம்பளம் மரணத்தில் பிறந்துருங்க கவனிமா. பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறான். புரியுதம்மா? உடனே அசுத்தாய் வந்து இறங்குதாங்க அவன் மேலே. அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டதுமே வருத்தப்பட்டு பாருங்க, எல்லோரும் என்னிடத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவன். அந்த ஜீவனில் தேவ நீதித்து உயிர்த்தல் இருக்குது. ஆதாம்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணக்குது. அப்படி தான் பிறந்திருக்கிறான். அதை தேவனுக்கும் காட்டுறான், முழு உலகத்தையும் காட்டுறான். உடனே அசுத்தாவி அவன் மேலே உரிமையே வந்து இறங்குது. அப்புறம் திறறான், அப்புறம் கொள்றான், அப்புறம் ஆகிக்கிறான். முடிவு பாதாளம். ஒன்று விட ஒன்று மோசம். ஆனால் தான் வாழ்நாள்லாம் மனுஷன் பிசாசோடு போராடி பிசாசோடு வந்து பிசாசு ராஜ்யத்துக்கே போகிறான். கிறிஸ்துவை சந்தித்ததுமே நிறைய பேர் இயேசுக்கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் இயேசு ஜீவன் நிறைய பேர் தெரியாது. இயேசுக்கிட்ட வந்து நன்மார்க்கம், சுயநீதி, அநீதி, நியாய பிரமாணத்தில் இருப்பாங்க. அவடு செல்ல வீடு செல்ல செல்வா தெரியல, அவருக்கு தப்பு இது தப்பு இது அப்படியே பகையை கஷ்டமாகிற சபையா. அதான் சபைகளில் கூட அசுத்தாவி வியாதி வரும்போது தரித்திரம் பாதாளமாக வைக்குது. 100க்கு 100 ஜீவனமான ஜீவ சர ஜீவர். அதுக்கு என் செய்தியை கேட்கணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தெரியும். இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். அதனால் இதோடு கூட முடிப்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்போது ஒருமனப்பட்டு வரணும். அது இயேசுவின் மனம். அந்த இயேசு ஜீவ விசத்துக்கு அவர் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அந்த பிதாகுமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு தான் ஒரு மனம். முழு உலகத்தில் ஒரு ஆளுக்கு பார்க்க கசப்பான அங்கே மனம் கெட்டு போச்சு. ஒரு ஆள் ஒரு பிசாசு வந்துடும் அசுத்தாவி. அதான் இயேசு ஏற்று எவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டணும். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனை பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குது. பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்குது. ஆதாம் அந்த அன்பில் இயேசுக்கு சாப்பிட வாக்கு தத்தமே இருக்குது. அப்போது பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2:1 பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் இப்போ சபையில் 50 விசுவாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கா, ஊழிக்காரர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்குறோம். ஒரு சபையில் 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமா, 50 பேர் 50 ஆவியில் இருப்பாங்க. மாமியார்கிட்ட சென்றா மாமனார்கிட்ட ஊழிக்கார், அந்த ஊழிக்கார் சரியில்லை, அந்த அரசியல் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இப்படியெல்லாம் அசுத்தாவி நன்மத்தை மாவியெல்லாம் கலந்துட்டு இருக்கான். உடனே அந்த சபையில் அசுத்தாவி இருக்குமா இருக்குதா? வியாதி வறுமை தரித்திரம் கடன் தொல்லை அகாலமாக என்னென்னோ இருக்குது பாருமா சபையில். போராட்டங்கள், காசு இல்லை, வறுமை தரித்திரம், ஏன்னா அசுத்தாவி. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் விட்டு நம்மள மாதிரி சபையாக இருந்தாக்கா ஜீவ சரஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மல உபதேசத்தை யாரும் கை கொள்ள. உங்கள் சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய்ய, சத்துருக்களை கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்து விட்டுட்டினாதே நன்மை தீமையில் போயிடுவார். நன்மை தீமை வந்தால் பிசாசு ஓடு வரும்போது உடனே அசுத்தாவி வந்துடும். அசுத்தாவி எங்கெங்கே சிறையிருப்பு வியாதி வரும்போது தரித்திரமாக போயிடும். அதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே பரிசுத்தாவி 50வது நாளில் இறங்கினார். அப்போது என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது யோவான் 5:22 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானோ ஜீவனுடைய நன்மத்தை மரியாதை பிதா குமார் பசுத்தாவி.
அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அதை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா. தேவனும் நீயும் ஒருமனப்படுற அங்கே பசுத்தாய் கண்டிப்பாக அட்ரஸ் கேட்டு எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி தேவதூதங்கள்லாம் வந்து தானே ஆகணும். பாவன்ட்டு மரத்தில் விடுதலை ஆகித்தானே ஆகணும். அதனால தான் ஆதாமியும் சிந்தையை மாறணும், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இப்போது நீ ஒருத்தர் ஜபம் பண்ணலாம், ஏசு எடுத்துக்கிற நீ உலகத்துக்கே வழி. ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ளே பிறந்தவனாக இருப்பான், நன்மத்தை மரியாதை அவன் தலைமையில் இயேசு ஜீவன் படி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா ஜபத்தின் மூலமாக அவன் மனத்தை இயேசுவோடு இணைக்கிற. உடனே பசுத்தாய் உடனே பசுத்தாய் இனி பாவம் செய்ய சொல்லிட்டு நீ ஏசுனார் மாதிரி ஊழி செய்யிட்டு போயிட்டேக்கலாம். ஏசு மத்திய மார்க் லூக்காம எங்கே சுற்றி தேர்ந்தார், எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நன்மத்தை மரியாதைக்கவன் தேவனுக்கு தனக்கு கொடுத்து பிசாசோடு ஒருமனப்பட்டான். உடனே அசுத்தாய் இறங்கிட்டு தான் மேலே ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கூட திமிருவாதக்காரன் லேகோ பிசாசு பெரும்போது குழந்தை சவனம் கூட எல்லாம் நன்மத்தை மறியத்துக்கு கண்ணு கெட்டு போச்சு, காது கெட்டு கை குஷ்ரோகம் அசுத்தாய் வந்தால் வியாதி வருமா வராது. ஆட்டு கெட்டு போச்சு, லங்ஸ் கெட்டு போச்சு, கிட்னி கெட்டு போச்சு, குஷ்ரோகம் அசுத்தாய் இருந்தாய்னா சாகவே சாவ. உன்னை ஏசு ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆட்டு, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு மூடு அசுத்தாய் பசுத்தாய் வந்து ஹீலிங்க நடக்குது. கண்ணு புது காது குஷ்ரோகம் சுத்தமாகுது. செத்து போன கூட உயிரோட இருக்கிறாரு. அசுத்தாய் இருந்தால் மரணம் வருமா இல்லையா? லாசரு உயிர்த்த ஏசு சொன்ன நானே உடித்தெழுஞ்சவனன்ட்டாரு. அந்த உயிர்த்தையில் தேவன் தனக்கு ஆதாம் முழுத மரண டெய்லி பசுத்தாய் செத்து போன உயிரோடு வரான் பசுத்தாவி. அல்லேலூயா. அப்போது இயேசு பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் ஆனாலும் தேவி நீதிட்டு உயிர்த்ததல் அதில் வாக்குது. அதை தேவன் தனக்கு முழு பாவத்தின் மரணத்தில் விடுதலை. பசுத்தாய் வைங்க பாவ சாபம் மரணத்தை எடுத்து பாதாளத்திலிருந்து விடுதலை. பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜம் பண்ணி முடிக்கலாமா? பசுத்து பிதாவே இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே இந்த நாளில் இந்த என்ன தேதி 9/6/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதி எங்கள் நிலத்தில் இந்த மாமர இந்த அடியில் வந்து இந்த செய்தியை கொடுக்க செய்தி கிருபிக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீ நீதிமானாயிடலாம். எல்லோரும் பாவம் செய்து தேவம் பிசாசோடு ஒருமனப்பட்டு அசுத்தாய் கிராமங்களில் பட்டணங்கள் தேசங்களில் உலகம் ஃபுல்லா வானத்துக்கு பூமி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா எங்கள் சபை குளோபல் சர்ச்சு பாஸ்டர் தாமஸ் பார்க்கறதுக்கு தான் பிடிக்கிறாரு. உலகளாவே திருச்சி சீனியர் பாஸ்டர் அகில உலகத்துக்கும் எங்கள் சபை வானம் கூற பூமி அதனால தான் மரத்தடிலேருந்து இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன். அதனால் வானம் எங்கள் சபைக்கு வானம் கூறங்க, பூமி பாதுகாப்பு எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஜீவ சரஞ்ச தேவன் தர உலகத்துக்கு கொடுக்க தாண்டி போகிறது கிடையாது. ஏசு ஒரு மனுஷனை பார்த்தாருனாக்கா கண்ணால் பட்டுச்சுன்னா ஆதாம்குள்ளே அசுத்தாய் பிசாசு கூட வரும். அசுத்தாய் எங்களுக்கு ஜீவ சரஞ்ச தேவன் தர உலகத்துக்கு தான் தாண்டி போயிட்டே இருப்பாராம். அதனால தான் அவர் இருக்கிறனாலும் பெரிய ஏப்பில் வந்துச்சான். அந்த மாதிரி தாமஸ் உட்காந்து அகில உலகத்துக்கு 816 கோடி பேர் இருக்கிறாங்களாம், கோடி ஜனங்கிறாங்களாம் உலகம் ஃபுல்லாக. அத்தனை கோடி நன்மத்தையுமே தேவன் தர உலகமே குட்டி பார்த்தாலும் எங்கே பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நோவா காலத்தினால் கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், அக்கிரமங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், பாதாளங்கள், அசுத்தாயே உலகம் ஃபுல்லாக பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறாங்க. அத்தனை கோடி பேர் இயேசு ஜீவன் பருவ தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பசுத்தாய் இறக்கி கிராமங்களில், பட்டணங்களில், தேசங்களில், முழு உலகத்தில் யாருக்கு ஜஸ்டின் சோபியா லைக் கொடுக்குறாங்க. நம்ம ஹாஸ்டலில் ஜஸ்டின் சோபி செய்தி லைக் கொடுத்துங்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது 816 கோடி ஜனங்களுக்கும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கும் கொடுக்க அசுத்தாய் தோற்று பசுத்தாய் வர தேவதூர்களாம் பணிவிடை செய்ய ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆதாமின் சிந்தை மரணம். நீ எவ்வளோ பெரிய ஆளானா இருப்பான். எந்த நாட்டுக்காரன், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, காங்கோ காட்டுக்காரனா, காட்டுவாசியார், நாட்டுவாசி, ஆனார், பெண்ணார், படிக்காது, அரசியல் தலைவனார், சினிமா கலைஞனார், டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்டாக கூட இரு. அம்மா வயதில் ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறாய். அதை தேவன் தனக்கு முழு உழுது பிசாதோடு ஒருமனப்படுகிறாய். உடனே அசுத்தாய் வந்து சாபத்தை பாதி வந்து பாதை ஈர்த்து போயிட்டே இருக்கிறான். இப்போ கிறிஸ்துவை தீவிரமாக வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணி திராணை ஜீவப்பம் இந்த அப்பத்தை புஷித்து திராட்சத்தை பானம் பண்ணு. அது தேவி நீதி தூய்த்தில் பிதாகுமா ஆதாம் முழு டேக்டாக கொடு. அசுத்தாய் ஓடும், பசுத்தாய் ஒரு தேவதூர் ஓடும், அங்கேயே விடுதலை. வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் நிலையில் என் வார்த்தைகள் நிலையில் மிகுந்த கனியில் கொடுப்பான். உலகெங்கில் எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துக்குள் தேவி நீதி தூய்த்தில் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் மூடு உலகத்தை கொடு. இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. வாழ்நாள்லாம் கொடு. பாவத்துக்கு மரணத்துக்கு துணை போவாத, பிசாசோடு ஒருமனப்படாத. எந்த விதத்தில் உனக்கு நஷ்டத்தை திருடுவான், கொள்ளுவான், அழிப்பானே தவிர வேறு ஒன்றும் தெரியாது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யமே இருக்குதுங்க. எல்லாம் நன்மை தீ மாதிரி உன்னை பூமி சபிக்கப்பட்டு நன்மார்க்கம் துன்மார்க்கம்
வாழ்க்கை ஜீவியம் ஊழியம் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் பிசாசு திருடின்னு கொண்டு ஆயிடுச்சுங்கிறான். எல்லா ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவசர ஜீவரத்த ஜீவ வார்த்தை தேவனி தூதர் இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்குத்தத்தம் கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் ஜீவ குடும்பமாக மாறினோம். எல்லாம் நன்மை தேவையாக தேவன் தனக்கு பிசாசு குடும்பம் திருமண வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை வாலிப திருமணம் முதிர்ந்து எல்லா வயசுலும் பிசாசு தர்றான் கொள்ற ஆயிக்கிறான். அதனால் இயேசு கிறிஸ்துக்குள் வாங்க. இயேசு கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முடி இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவத்தில் உங்களை பாவத்துக்கு பிறகு தேவனீதி மரணத்துக்கு பிறகு உயிர் தத்தி எல்லைட்டு ஆசு ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலக பாவத்தில் சாபத்திலிருந்து மரணத்து பாதத்திலிருந்து விடுதலை பசுத்தாய் ஒரு தேவத்தூர் கண்ணத்து வானத்து சகல அதிகத்தை பெற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையில் ஒன்றை போல என்ன போல ஆனார். பிசாசு நானும் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருந்தாருமா. எப்படி சிலுவைக்கு போனார்? பிசாசு ஒரு பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு. உன்னை பிசாசு சிலுவை போட்டு பின் ஏற்றுட்டான் பாரு ஏசு சிலுவையில். உடனே பிதாவை மணி ஜீவவாத்திய தேவன் தனக்கு ஆதம் உடனே பாவம் மருந்து பசுத்தாய் இந்த ஜோயை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினார். ஏசு எப்படி சிலுவையில் பிசாசு பாவம் சாபம் மரணம் வந்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிறார், நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டாரு. உடனே பிசாசோட ஒரு உடனே சிலுவையில் பாவம் சாபமான தத்து வந்தது. உடனே தலைமையில் அதே தலையேற்றுன்னு இல்லை, உடனே ஜீவ வார்த்தையை பேசுறாரு. பிதாவிற்கு மணி வந்து ஜீவ ரத்தத்துக்கு ஆவியப்பத்தி ஜீவனுக்கு ஈட்டே ஆதம் 3ஆவது நாள் பாவம் மாடு பாதம் 3ஆவது பசுத்தாய் வந்து தேவ இந்த சுவிசேஷம் இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணேன். அதுதான் தாமஸ் செய்தி. அதனால் தாமஸ் துளசிராம செய்தியை மிஸ் பண்ணிடாத. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. நல்ல வேலை. மீடியா மிஷனரி ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணு. தெலுங்கு தெரிஞ்சால் தெலுங்கு மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணு, இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ், மலையாளம் தெரிஞ்சால் மலையாளம், கன்னடா தெரிஞ்சால் கன்னடாவில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஏராளம் செய்தி 100க்கு 100 முழு உரிமை கொடுக்குறவங்க எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உலகமெல்லாம் ப்ரெஸ்ஸாக பண்ணுங்கள். உலகம் 2வது வரைக்கும் ஆயத்தமாகணும். நல்ல ஆத்மாக்குள்ள நன்மை தீமையை தேவன் தர உலகம் குட்டி பாதாளமாக ஜீவ வச்சது. அந்த ஜீவில் தேவன் இது இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுதாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்தில் பாவத்தின் சாபத்தின் மட்டத்தில் பாதத்தின் விடுதலை பசுதாய் தேவத்துக்குலாம் வணங்கிட்டு செய்ய இந்த செய்தி கேட்குறோம் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிற தாவே ஒரு மாபெரிய இப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி உங்கள் சேனல் எஃப்ஜி சேவை ஒரு சேனலுக்கு தான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏய்ப்பில் கொண்டு வரது செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீருவீர்கள். தினந்தோறும் ஒரு 4 செய்தி கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தி 9/6/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரத்தில் எங்கள் நிலத்தடியில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி என்னோடு என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் நிச்சயம் பேசியிருக்கிறார். என்னையே உற்சாகப்படுத்தியிருக்கிறார், உங்களையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறார். பயப்படுத்துறாதீங்க. காவிட ஆதாம் வழியாக பிறந்துட்டோம், தவிர்க்க முடியாது. பிறக்கும்போது பிசாசோடு ஒருமனப்பட்டோம். உடனே அசுத்தாய் வந்து தர்றான் கொள்றான் இருக்கிறான். இயேசு இருக்கிறார். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ சரஜீவரை தேவ நீத்துவத்தில் தேவனுக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுங்க. கான்ஃபிடன்ஸாக உங்களை யாரும் ஒன்று பாவன்ட்டு ஓடி தான் பசு தேவதூர் பண்ணிட்டு செய்து தானே ஆகும். இப்படிப்பட்ட செய்தியை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பும் தான் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபை ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சார் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாளே தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.